கூத்தா இருக்கு? எதுவுமே பண்ணாதவ ஒன்றும் இந்த வீட்டில் இருக்க தேவையில்ல. அவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. எதுக்கு எதுக்கு போகணும்? ஓ, உனக்கு வேலை பார்த்தா மட்டும் இங்கே இருக்கணும், இல்லைன்னா அன்பு இங்கே இருக்கக்கூடாதா? நல்ல கதையா இருக்கே முல்ல. எப்படி ஆளா இருக்க நீ? ஏதாவது பார்த்தா மட்டும் இங்கே இருக்கணும், இல்லைன்னா இருக்கக்கூடாதுன்ற. அதெல்லாம் முடியாது. அன்பு இந்த வீட்டில் தான் இருக்கும். எல்லாமே நீ தான் பண்ணணும் சொல்லிட்டேன். ஆமாங்க, ஏதாவது பார்த்தா மட்டும் தான் இங்கே இருக்கணும். சும்மா இருந்துட்டு இவளுக்கெல்லாம் சாப்பாடு போடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. பார்த்துக்கோங்க. அன்னைக்கு வந்து முத்தலகு வந்து கூப்பிட்டதுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா, இன்னைக்கு போன்ற என்ன முல்ல இதெல்லாம்? டேய், நானும் பார்க்குறேன். நீ ரொம்ப தாண்டா பண்ணுற. எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. அவள் என்ன பெருசாக இது பண்ணுறான்னு அவளுக்கே சப்போர்ட் பண்ணுறா. ஆ, மா, உனக்கு தெரியாது. உன்னாலதான் இந்த வீட்டில் வம்பு வந்துட்டு இருக்குன்னு முன்னாடி இருந்தே அன்பு சொல்லிக்கிட்டு இருக்கு. பேசாம இருந்துக்குங்க, அவ்வளோதான். அவ சொன்னா நீ கேட்பியா? அவ நான் வந்ததுலேருந்து நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கா. அதனால தான் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நீ அதெல்லாம் கேட்பியா? இப்போ உங்க எல்லாருக்கும் என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா அன்பு. நீ உன் பாட்டில் எப்பவும் போல இரு. யாராவது ஏதாவது உனக்கு பண்ணலன்னா மட்டும் என்கிட்ட சொல்லு. என்ன பிரச்சனையா? நீ கிளம்பு முதல்ல உன்னோட அம்மா வீட்டுக்கு. அதை ஏன் நீங்க சொல்றீங்க? அன்பு இங்க இருந்து போக மாட்டா. மா, இங்க பாருங்க, அன்பு இங்க தான் இருப்பா. ஏய், நீ அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறடா. சொல்லிட்டேன். உன் அப்பாவும் நீயும் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அம்மாவுக்கு அம்மான்னு நீ ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. அவர் கட்டின பொண்டாட்டின்னு அவரும் ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னை பார்த்தா உங்க எல்லாருக்கும் எப்படி தெரியுது? இங்கே பாருடா கௌதம், அவளை வச்சு எல்லாரும் ஓவரா தாண்டா பண்ணுறீங்க. என்ன பெரிய அவ மட்டும் இன்னும் இதா உங்களுக்கு? மா, இத்தனை நாள் அந்த பிள்ளை உனக்கு ஒரு வேளை கூட பார்க்கலையா? சொல்லுமா. இந்த வீட்டில் காலையில தூங்கி எழுந்ததுலேருந்து டீ போடுறதுலேருந்து நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு குழம்பெல்லாம் சூடு பண்ணிட்டு தூங்குற வரைக்கும், கேஸ் ஆஃப் பண்ற வரைக்கும் அவ்வளோ வேலையும் அந்த பிள்ளை தானமா பார்த்துட்டு இருக்கு. டாக்டர் இன்னைக்கு பார்க்க கூடாது, இனிமே 1 மந்த்துக்கு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் எதுக்காக? அது உங்களுக்கு தெரியாதா? பார்த்தா மட்டும் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா இந்த வீட்டில் கூடாதா? என்ன இதெல்லாம்? இத்தனை நாள் பார்த்தப்ப மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? உங்க வாட்டுக்கு காலைல தூங்கி எழுந்தது டீ கேட்கவும் சாப்பாடு கேட்கவும் நல்லா நீட்டா இருக்கீங்க தானே? அதுக்கெல்லாம் காரணம் யாரு? அன்பு தானே நீட்டா உங்களை வச்சிருக்கா. இப்போ அந்த பிள்ளை வேலை செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியும் நீங்க பார்த்துக்க கூடாதா அந்த பிள்ளையா? இதுக்கு மேல ஒரு மனுஷனால எவ்வளவு தாண்டா சொல்ல முடியும்? மனுஷ ஜென்மமா இருக்குது இதெல்லாம். இதெல்லாம் என்ன புத்தியோ? ஏங்க, நீங்க வர வர ஒரு மாதிரி தாங்க பேசிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ணணுங்கிற முல்ல? அன்பு இங்க தான் இருக்கும். அங்க போய் இங்க போன அந்த பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். பாத்துக்க, எங்க போகும் அந்த பிள்ளை? கல்யாணம் பண்ண வீடு இதுதான், அங்கதானே இருக்க முடியும். அதான் அவன் நேத்தே அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னால. போட்டு விடுங்க. அங்க போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துக்கட்டும். அந்த முத்தலுக்கு நல்லா ஆக்கி போடுவா, தின்னுட்டு இருக்கட்டும். நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்க முடியாது. என்ன முல்ல இதெல்லாம்? உன் பொண்ணு கௌசிக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு உட்கார வச்சு என்னென்ன பண்ணிட்டு இருக்கா எல்லாம். அது மாதிரி இந்த பிள்ளை நினைக்க மாட்டியா நீ? இவன் என்ன என்னோட பொண்ணா நான் நினைக்கிறதுக்கு? அன்பு, நீ உள்ள போ. இல்ல கௌதம், உங்களுக்கு இங்க இருக்கிறது நான் பிடிக்கல கௌதம். நான் என்னோட அம்மா வீட்டுக்கு நான் போயிடுறேன் கௌதம். ப்ளீஸ் கௌதம், என்னை கொண்டு போய் நீ அங்கே வீட்டுரு. நான் பாட்டுக்கு என்னோட அம்மா என்னை பார்த்துப்பாங்க சூப்பரா. நான் பாட்டுக்கு இருந்துக்குவேன் கௌதம். லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. உன் கூடவே வந்து நானும் இருக்க முடியாது பாத்தியா? நான் உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. நான் ஆஃபீஸ் போகணும். இங்கே இருந்தால் தான் எனக்கு சேஃப்டி. கொஞ்சம் ஒரு மாதிரி சேஃபாக நல்லா இருக்கும். நீ கரெக்டாக இருக்கியான்னு பார்த்துக்குவேன். அங்கே போயிட்டுனா டேப்லெட்ஸ் கரெக்டாக போடுறியா, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றேன்னு நான் பார்க்க முடியாது பார்த்தியா? அதனால நீ இங்கே தான் இருக்கணும். அதெல்லாம் முடியாது, அங்கெல்லாம் உன்னை அனுப்ப முடியாது. 1 மந்த் ரெஸ்ட் தான், இங்கேயே நீ ரெஸ்ட் எடு, எங்கேயும் போகக்கூடாது. டேய், இவ்வளவு சொல்லியும் அவளை இங்கே இரு இங்கே இருன்ற. உங்களுக்கு என்ன? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் சரியா? எல்லாருக்கும் சமையல் பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணி வச்சிடுங்க. நான் டைமுக்கு போட்டு தந்துக்கிறேன். போதுமா? போங்க. ஏன் நீ வேலைக்கு போக மாட்டியோ? பரவாயில்ல, இதுக்காக நான் என்னோட வேலையை விட்டுடுறேன். அவன் வேலையை விடுறேன்னு தானே சொல்றான். அப்ப கூட இந்த முல்லைக்கு அறிவு இருக்காது. விடட்டும், அவளை பாத்துக்கிறதுக்காண்டி தானே அவன் வேலையை விடுறேன்றான். எனக்கு என்ன வந்துச்சு? வேலைக்கு போடா, நான் பாத்துக்கிறேன்னு உன்னால சொல்ல முடியலல்ல. அவன் போனா என்ன போலன்னா என்ன, எனக்கு என்ன? அவன் போறேன்றான் போலன்றான், நான் என்ன பண்றது? அவளுக்காக அவன் போலங்கும் போது நான் என்ன போடா போடான்னு சொல்ல முடியும்?
அது அவனோட இஷ்டம். லூஸ் மாதிரி பேசுற உன்கிட்டலாம் யாரும் பேச முடியாது. இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? நான் அந்த பிள்ளைய பாத்துக்கிறேன்டா, நீ வேலைக்கு போடான்னு அவன்கிட்ட சொல்லு. வேணாப்பா, அன்பு யாரும் பாத்துக்க வேணாம், நானே அந்த பிள்ளைய பாத்துக்கிறேன் போதுமா. கரெக்ட் டைமுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறது, கரெக்ட் டைம் சாப்பாடு ஊட்டி விடுறது எல்லாமே நானே பாத்துக்கிறேன். யாரும் ஒன்றும் பார்க்க வேணாம். இதுக்காக தானே இவ்வளோ சண்டை போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல. டேய், வேலைக்கு போகலன்னா என்னடா பண்றது? ஏன் நீங்க சாப்பாடு போட மாட்டீங்களா எங்க 2 பேருக்கும்? நான் போடுவேன்டா. எல்லா செலவும் நானே பார்க்க முடியுமா? பார்க்க மாட்டீங்களாப்பா? சரி விடு, இப்படிப்பட்ட ஜென்மத்துக்கெல்லாம் நீ லீவ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நீ வீட்டிலேயே இரு, பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும். சரி சரி, நானே பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போ. உண்மையாவா சொல்ற? ஆமா, உண்மையை தான் சொல்றேன், நானே பார்த்துக்கிறேன். உண்மையை சொல்றியா இல்லை அவன் போட்டுன்னு சொல்றியா? அவன் போட்டும், பார்த்துக்கிறேன் தான் சொல்றேன். நீ போடா, நான் பார்த்துக்கிறேன். என்னப்பா பண்ணட்டும்? அதான் உங்க அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்றல்ல, அப்புறம் என்ன, நீ போ. நிஜமா அம்மா போட்ட வேலைக்கு? போ. அன்பு, நீ ஏதாவது வேணும்னா ஹாலுக்கு வந்துரு, சரியா? வந்து உட்காந்துக்கோ, அம்மா உனக்கு வேணுங்கிறது போட்டு தருவாங்க, சரியா? ஆ, மாதுளை ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. என்ன மாதுளை ஜூஸா? ஆமாம்மா, டாக்டர் டைமுக்கு ஜூஸ்லாம் குடிக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு மாதுளை ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க. கரெக்டாக 1 மணிக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. 3 மணிக்கு அவளுக்கு பால் ஏதாவது பிரெட் ஏதாவது கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு 7-8 மணிக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கணும். ஆமாம், இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க அவளுக்கு. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? முடியுமா முடியாதா? நான் தான் வேலைக்கு போகலன்றல, அப்புறம் எதுக்கு நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க? சரி சரி, போ, போட்டு கொடுக்குறேன். ஆ சரி அன்பு, வரேன். ஆ சரி கௌதம். என்ன முல்ல, பார்த்துக்கிருவியானா? பார்த்துக்கிறேன், போதுமா? அம்மா அன்பு, உனக்கு என்ன வேணும்னாலும் உன் அத்தைகிட்ட கேளு, பண்ணி தருவா, சரியாம்மா? ஆ சரிங்க மாமா. என்னத்த இதெல்லாம்? இது இவங்களுக்கு நல்லா இருக்கா? இவளுக்கு நான் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? ஐயோ, வேற என்னடி பண்றது? உன் புருஷன் உன் பக்கமே கிடையாது, எப்போ பார்த்தாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கியான். என்ன பண்ண சொல்ற? வேற வழி இல்லை, பார்த்து தானே ஆகணும். இருந்தாலும் இந்த மனசை ஓவரா பண்றாருத்த, என்னால சகிக்கல. சரி சரி போ, மணி ஆயிடுச்சு. அவளுக்கு எதாவது ஜூஸ் போடணுமா, கொண்டுட்டு வந்து கொடு. என் பிள்ளை பாவம், சேர்த்து போட்டு கொடுக்கணும் அவளுக்கும் கௌசிக்கும். அவளுக்கு தான் சேர்த்து போட்டு கொடுப்போ. கிளவி, இந்த கிளவி வேற வந்து கிடக்கு. இந்த கிளவிக்கு நேரத்துக்கு பண்ணவே நம்மளால ஆத்தாது. இவளுக்கு அவளுக்கு இந்த கிளவிக்கு எல்லாத்துக்கும் பண்ணணுமா? தொலைஞ்சே நான் இன்னைக்கு. சரி போவோம், மணி ஆயிட்டு. புருஷன்ட்ட போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவா, எனக்கு ஜூஸ் கொடுக்கல ஒன்று. அப்பாடா, எப்படியோ நமக்கு ஜூஸ் வந்தா சரிதான். நமக்கும் கொடுக்காம போயிரு வந்த முல்ல. வயசான கிளவி பாவம் உட்காந்துருக்க, அவளுக்கு கொஞ்சம் கொடுப்போன்னு. ஏன் அவளை கேக்குற? ஏம்மா கௌசி, என்னம்மா ஒரு மாதிரி உட்காந்துருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்ல அப்பத்தா, நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்னம்மா ஆச்சு உனக்கு? சும்மா தான் அப்பத்தா. அன்பு, சொல்லு கௌசி. ஹாஸ்பிட்டல் போனே, என்ன சொன்னாங்க? 1 மந்த் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க கௌசி. அதனாலதான் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கணுமா, எந்த வேலையுமே குனிஞ்சு கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியாத விஷயம்? அப்படியா சொன்னாங்க? ஒரு வேலையுமே பார்க்க கூடாதாமா? ஆமா கௌசி. ஓ சரி சரி, எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். அம்மாவை ஏன் இப்ப கூப்பிட்டு இருக்க? இல்ல, மாதுளை ஜூஸ் போட்டு குடிக்கணும் இந்த டைமுக்கு, டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனாலதான் கூப்பிட்டு இருக்கேன். ஜூஸ் போட்டாங்களா அத்தை? ஓ, ஏன் ஜூஸ் கூட போட்டு நீ குடிக்க கூடாதா? எனக்கெல்லாம் டாக்டர் எந்த வித கண்டிஷன் சொல்லலையே. ஐயோ கௌசி, என்னோட உடம்பு வீக்கா இருக்கும் கௌசி, அதனாலதான் பேபி இன்னும் வரல, அதனாலதான் டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க கௌசி. வேற ஒன்றும் இல்லை, டைமுக்கு எல்லாமே பண்ணணும், வேற எதாவது பண்ணி கொடுக்கணுமா? நான் எந்த வேலையுமே செய்யக்கூடாதா கௌசி? இப்படிதான் உட்காந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாம டாக்டர் சொல்லுவாங்க? இப்பெல்லாம் அப்படிதான் கௌசி. சரி சரி. அத்தை இன்னும் என்ன பண்றீங்க? இந்த வரண்டி. ஐயோ பாவம் அம்மா, நல்ல வேலை வாங்குவ போலயே. இந்தா புடி. இப்படியெல்லாம் மூஞ்சியை வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா நான் வாங்கவே மாட்டேன், பார்த்துக்கோங்க. நல்லா சிரிச்ச மூஞ்சியோட கொடுங்க. புடி. வாவ் அத்தை, சூப்பரா டேஸ்டா போட்டிருக்கீங்க அத்தை. நல்ல ஜூஸ் போடுறீங்களே, பரவாயில்ல அத்தை, டேஸ்டியா இருக்கு. நான் மாசமா இருக்கேன், இதெல்லாம் ஒரு பெத்த தாயா? எனக்கு ஒரு முடக்கு கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்குது. கௌசி இருமா, அம்மா உனக்கு இப்ப போட்டு தாரேன். எனக்கு ஒன்றும் நீ போட வேணாம்.
ஏண்டி என்னாச்சு? வேணானா வேணாம், எனக்கு ஜூஸ்ல பிடிக்காது, வேணாம். அம்மா இப்ப போட்டு கொண்டு வரேன்டி, அதுக்குள்ள என்னடி ஏன் இப்படி கோவப்படுற? முதல்ல இவ கத்திட்டே கிடக்கவும் இவளுக்கு போட்டுட்டு வந்தேன். உனக்கு போட்டு வர மாட்டேன் அம்மா, சொல்லு. இரு, இப்போ போய் நான் போட்டு வரேன். ஒன்றும் வேணான்னா வேணாம், சரியா? நேரம் என்னோட மாமியாரா இருந்தா சூப்பரா போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒன்ன மாதிரியா? போ, வேணாம். அம்மா கௌசி, என்னோட மாமியாரும் அப்படிதான், குட் குட், சூப்பரா போட்டு தந்துட்டாங்க பாரு. ஏ அன்பு, மரியாதை பேசு. என்ன நக்கல் பண்ற மாதிரி பேசுற? ஐயோ, யாரத்த சொன்னது உங்களை போய் நக்கல் பண்றேன்னு? சாச்சா, அப்படிலாம் கிடையாதே. நீ பேசுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. உங்களுக்கு தோணுனா நான் என்னத்த பண்ண முடியும்? அப்பத்தா ஒரு மடக்கு குடிக்கிறீங்களா? ஒன்றும் வேண்டாம், போங்க. ரோசிமா, அம்மா இப்ப ஜூஸ் போட்டு தாரேன்னு சொல்லும். வேணாம் வேணாம், முதவே போட்டு வந்து கொடுத்துருக்கணும். அவளுக்கு கொடுக்கும்போதே எனக்கும், அவளுக்கு கொடுக்குறத நான் பார்த்துட்டே இருக்கவும் இன்னும் திருப்பி எனக்கு போட்டு வரேன்னு சொல்றீங்களா? ஒன்றும் தேவையில்ல, பரவாயில்ல, வேணாம் எனக்கு. முதல்ல அரவிந்த் வர சொல்லி ஊருக்கு கிளம்பணும். ஏய், இப்போ நான் என்னடி பண்ணேன்? இவ்வளோ கோவப்படுற, ஊருக்கு போறேங்கிற? இருந்துட்டு போடி, அடி வாங்கிடுவா பார்த்துக்க. ஒரு வாரம் இருந்துட்டு போறேன்னு சொல்ல, வந்து 2 நாள் ஊருக்கு போறேன்னா அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நினைக்கட்டும், நல்லா நினைக்கட்டும். இரு கௌசி, அத்தை எனக்கு ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் உனக்கு போட்டு தர மாட்டாங்களா? ஏன் கௌசி இப்படி கோவப்படுற? இரு ஒரு 5 நிமிஷம். அத்தை நீங்க போங்க, போயிட்டு அவளுக்கு போட்டு வாங்க. பாவம் இல்லையா, எவ்வளோ ஃபீல் பண்றா பாருங்க. ஏய், என் பிள்ளைக்கு எப்போ போட்டு தரணும் எப்போ போட்டு தரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும்டி. நீ எதுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா? உன் வேலையை பாரு. என் வேலையை தான் தான் பார்த்துட்டு இருக்கேன், உன்கிட்ட நான் கேட்கல, சரியா? ஓகேட்டா. மதியத்துக்கு சாம்பார் வச்சு லைட்டாக அந்த பருப்பில் ரசம் வச்சு, பருப்பு ரசம், பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணி ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் செஞ்சுருங்கத்த. ஏன்னா டாக்டர் இப்படிலாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்கத்த, அதை தான் சொல்கிறேன். அடிப்பாவி, என்னடி சொல்கிற? இவ்வளவு செய்யணுமா? ஆமாம் ஆமாம், போங்க போங்க போங்க.